எங்கள் பொதுச் செயலாளர் அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டார். இப்போ நீங்கள் நான் சொல்கிற கேளுங்க, நான் எப்படி எங்கள் பொதுச் செயலாளர் காட்டிலுமா மாவட்ட செயலாளர் பெருசு, அமைப்பு பெருசு சொல்கிற கேளுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்தும் இந்த ராஜ்யசபா குறித்தும் விளக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டார். யார் உங்கள்கிட்ட பூராத்தையும் விவரங்கள் சொல்லிட்டார். எப்படி அமையும், எப்படி நான் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை 6 மாதம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கார். 6 மாதம் பொறுத்துக்கங்க, பொறுத்த பிறகு கேளுங்க. ராஜ்யசபா இதெல்லாம் சீட்டெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்கனவே பேசியிருப்பார். எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு, அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு, எங்கள் அம்மா எப்படியோ, புரட்சி தலைவர் எப்படியோ, யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும், அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அது காரணமாக நான் எடப்பாடியார். ஆனால் ஜெயித்த மறு நிமிஷம் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்கள் பொதுச் செயலாளரெல்லாம் மறந்துட்டு உடனே ஆளுங்கட்சிக்கு தாவிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் தலைவர், எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்ததை நம்ம வாக்குறுதி கொடுத்துருங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கள் தோழமை கட்சிகள் எங்கள் கூட இருக்கவங்கள எப்படி அரவணைச்சு போகிறோன்னு எங்கள் பொதுச் செயலாளருக்கு தெரியும். எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் வழியில் அண்ணன் எடப்பாடியார் மிக அற்புதமாக கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பட் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி, 2026 அவங்களுடைய ஆட்சியை அகற்றுதான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாஜக கூட்டணி கூட மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு நீங்க இப்பவே இதெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனை நாயகனாக மாறாதீங்க. நான் என்ன சொல்றாரு, நாங்களும் சொல்றோம், நானும் பல முறை சொல்லியிருக்கேன். எங்க பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்காரு, எங்களுடைய ஒரே எதிரி திமுக என்ற தீய சக்தி அழிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது. இதுதான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நோக்கம். அதே வழியில் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கார். அப்புறம் என்ன, நீங்கள் இன்னைக்கு பிஜேபி போகணும் எங்க, நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறது என்ன பாருங்க, நாளைக்கு என்ன, நாளை நம்ம இன்னொரு நாளைக்கு இறங்க போகிறோம். இப்போயே சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறீங்களா? ஏங்க அதை போய் என்னைக்கு நடக்க போகிறது, இன்றைக்கி ஏன் கற்பனைக்கு வர்ற அது நாங்கள் முதல்ல அவங்க நீ வந்துட்டோம். இனி கூட்டணி என்ன என்பது அந்த நேரத்தில் கால சூழ்நிலையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும், எங்கள் அதிமுக ஆட்சி மலரணும், இதுக்கு யார் துணை வருகிறார்களோ அவங்களை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு, விளக்கமாக சொல்லிட்டார். அப்புறம் போயிட்டு ஏன்ட்ட போய் தனியாக கேட்டிங்கன்னா பொதுச் செயலாளர் கேட்டில் எனக்கு சூப்பர் பவராக இருக்குது, அது எப்படி அது கமுக்குமா? அது பேச்சுவார்த்தை நடந்தாலே தப்பு இல்லை. அதாங்க எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, எடப்பாடியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எங்கள் பொதுச்செயலாளர் தெரியாமல் சொல்லுவாராங்க. அதெல்லாம் விவரமானவர், ரொம்ப ரொம்ப விவரமானவர் அதான் எடப்பாடியார்.